Hi everyone, Assalamu alaikum. Hope you all are doing great. மீட் பண்ணி கொஞ்சம் டேஸ் ஆகிறேன், மோர் தென் 10 days ஆகிறேன். ஒரு ஷார்ட் பிரேக் கொண்டுக்கு பிறகு தான் மீட் பண்ணுறேன். நான் கொண்டு வந்திருக்கிற வீடியோ ஹாலிடே சீசனில் எடுத்தது. ஒரு நாள் நான் என்ன செஞ்சேன் அப்படின்ட்டு, லஞ்சுக்கு என்ன செஞ்சேன், அதே மாதிரி டின்னருக்கும் நான் என்ன செஞ்சேன் அப்படின்ட்டு ஒரு மினி மீல் ப்ரிப்பரேஷன்ஸ் மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அனியன் பவுடர் ஃப்ரிட்ஜில் வச்சானும் கட்டியாகிற, வெளியில் வச்சானும் கட்டியாகிற, எப்படி ஸ்டோவ் பண்ணுறேன்டே தெரியா. நான் எப்போவுமே என்ன செய்கிறேன்டா, இப்படி கொஞ்சம் யூஸ் பண்ணுற டைமுக்கு இப்படி இடியோரில் வச்சு தேவையான அளவு சேர்த்து நான் கொஞ்சம் இடிச்செடுக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து சிக்கன் விங்ஸ் மேரினேட் பண்ணி வைக்க பார்க்குறேன் எனக்கு டின்னருக்கு செய்கிறதுக்கு. அதுக்கு நான் சிக்கன் விங்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு சோயா சாஸ் 1.5 tablespoon சேர்த்திக்கிறேன். ஒய்ஸ்டர் சாஸ் 1 tablespoon சேர்த்திக்கிறேன். அனியன் பவுடர் 1/2 tablespoon சேர்த்திக்கிறேன். அதே மாதிரி கார்லிக் பவுடர் 1/2 tablespoon சேர்த்திக்கிறேன். சால்ட்டும் சேர்த்திக்கிறேன் 1.5 teaspoon மாதிரி. சில்லி பவுடர் 1 teaspoon சேர்த்திக்கிறேன். அதோட நான் ஒரு எக் கொண்டு சேர்த்திக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். எவ்வளோ நாங்கள் மெரினேட் பண்ண வைக்கிறோம் அவ்வளோக்கு நல்லா இருக்கும். என்ன லாஸ்ட் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணிக்கிற ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ் ஒன்று சேர்த்தேன் நான் எக்குக்கு அப்படின்ட்டு. அதுதான் இது. எல்லாம் ஒரே அளவு தான் நிற்கணும். நான் இல்லை அனியன் பவுடர் வந்து 1.5 tablespoon எடுத்துக்கிறேன். கார்லிக் பவுடர் 1.5 tablespoon எடுத்துக்கிறேன். சுகர் ஒயிட் சுகர் எடுத்துக்கிறேன், அதுவும் 1.5 tablespoon. எல்லாமே ஒரே அளவில் தான் நிற்கணும். சில்லி பவுடரும் நான் 1.5 tablespoon எடுத்துக்கிறேன். சால்ட் 1.5 teaspoon சேர்க்குறேன். நான் சேர்த்தெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இது ஒரு ஸ்பைசி மிக்ஸ் உண்டு. உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் எக் என்னமான செய்கிற டைமுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் சேர்க்காம இதை சேர்த்தான்னு நல்லா இருக்கிறேன். நூடுல்ஸ் செஞ்சால் அது லாஸ்ட்டுக்கு வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ஸ்பைசி மிக்ஸ் 1 tablespoon மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நானும் நல்லா இருக்கிறேன். நான் நார்மலி நூடுல்ஸ், சிக்கன், எக் அதுகளுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறேன். முடிய செஞ்சு வைக்கிறேன். வெளியில் வைக்கலும் இது கட்டியாக வரல. அது ரெடி. அது அப்படியே வச்சா சரி. லஞ்சுக்கு நான் சிக்கன் பூனா மசாலா செய்ய பார்க்குறேன். அதுக்கு நான் சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு இடத்துல 500 gram மாதிரி சிக்கன் எடுத்துக்கிறேன். அதுக்கு சால்ட் சேர்த்திக்கிறேன். அதோட வந்து 1/2 lemon ஜூஸ் சேர்த்திக்கிறேன். 1 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்க்குறேன். சில்லி பவுடர் 1/2 tablespoon சேர்க்குறேன். டர்மரிக் பவுடர் 1 teaspoon சேர்த்திக்கிறேன். யோகர்ட் வந்து 3 tablespoon சேர்த்திக்கிறேன். அதோட நான் சிக்கன் மசாலா பவுடரும் 3 tablespoon சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மெரினேட்டாக வைக்கிறேன். ப்ரீவியஸ் நைட் செஞ்சு வச்சா நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி அட்லீஸ்ட் 1/2 hour சரி மெரினேட்டாக வைக்கணும். சிக்கன் பூனா மசாலான்றது எனக்கு தெரிஞ்சதில் நார்த் இந்தியன் சைடில் செய்கிற மசாலா பவுடர்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்க்குறதால தான் பூனா மசாலா அப்படின்ற எனக்கு தெரிஞ்சது அப்படித்தான். ஒன்று நான் இதை சிக்கன் கறி செய்கிறேன். அடுத்ததுக்கு வந்து நான் களிய கறி தான் செய்ய பார்க்குறேன். நான் கொஞ்சம் இன்றைக்கு வந்து கூடுதலாக செஞ்சு வைக்கிற சிக்கன் கறியும் அப்படித்தான், இதுவும் அப்படித்தான். ஸோ நெக்ஸ்ட் டேக்கு சேர்த்து நான் செய்ய பார்க்குறேன். களியக்கறிக்கு நான் நார்மலி வந்து அபஜின் சேர்க்குறேன், அதே மாதிரி பொட்டேட்டோ சேர்க்குறேன். ஆனால் ஒரிஜினல் களியக்கறிக்கு சரியாக பார்த்தா அபஜின், பொட்டேட்டோ
என் வாழைக்காய் சேர்க்கணும். எனக்கு இங்கே வாழைக்காய் கிடைச்சிடல, நான் நிற்கிற இடத்துல வாழைக்காய் கிடைச்சிடறதே இல்லை. ஸோ எனக்கு கிடைச்சிற 2 வெஜிடபிள்ஸை வச்சு தான் நான் நார்மலி செய்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் இது 2ம் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணி அடிக்கலுமோ இல்லை, அப்படி இல்லாட்டி அவனில் பேக் பண்ணி அடிக்கலும் நான் நார்மலி ஏர் ஃப்ரை பண்ணுறேன். மீன்வால் வந்து நான் சிக்கன் கறிக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் தான் ரெடி பண்ணுறேன். நான் இடத்துல 1.5 டேபிள் ஸ்பூன் கொரியண்டர் சீட்ஸ் எடுத்துக்கிறேன், 2 டீஸ்பூன் ஃபெனல் சீட்ஸ் அண்ட் 2 டீஸ்பூன் கியூமின் சீட்ஸ் எடுத்துக்கிறேன். காஞ்சி கொச்சிக்காய் 3 சேர்க்குறேன். உங்களுக்கு வேணால் 4, 5 அப்படி வேணான்னு சேர்க்கலும். அது கொஞ்சம் வந்து ரோஸ்ட் ஆகட்டும். அது ஃபியூ மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணதுக்கு பிறகு வந்து நான் நல்லா கூல் டவுன் ஆனதுக்கு பிறகு நான் அதை கிரைண்டர் பண்ணி எடுக்க பார்க்குறேன். அதோடு சேர்த்து கிரைண்டர் பண்ணுறதுக்கு நான் அனியனை வந்து நல்லா வதக்கி எடுக்க பார்க்குறேன். அதுக்கு வந்து நான் பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் சேர்த்திக்கிறேன். ஒரு அனியன் நான் சேர்த்திக்கிறேன். அதோட வந்து கார்லிக் க்ளவுஸ் வந்து 3 சேர்த்திக்கிறேன். அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் கொஞ்சம் வதங்குறதுக்கு. அனியன் கலர் சேஞ்ச் ஆக தேவையில்லை, அது கொஞ்சம் வதங்கினாலே போதும். அதுக்கப்புறம் அதையும் நான் சேர்த்து கிரைண்டர் பண்ணி எடுக்க பார்க்குறேன். மீன்வால் வந்து நான் பேனில் நான் வேறையாகவே மெரினேட் பண்ணி வச்சு சிக்கனை தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டாம் ஆயில் சேர்த்து சிக்கன் சேர்க்கலும், ஆனால் அப்படி சேர்க்க தேவையில்லை. ஏண்டா சிக்கனில் வந்து தண்ணி விடும், ஏன்னா நாங்கள் வந்து யோகட்லாம் சேர்த்திக்கிறதால. நல்லா கூல் டவுன் ஆகி வந்தாச்சு. வெல்லம் சேர்த்து கிரைண்டர் பண்ணி எடுத்தா சரி. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா கிரைண்டர் பண்ணுறேன். பேஸ்ட் ரெடி. சிக்கனுக்கு வந்து நான் அதை பேஸ்ட்டை சேர்க்கும் போது நான் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அதை பேஸ்ட்டை தான் சேர்க்குறேன். வேறையாக கிரைண்டர் பண்ணி வச்சுக்கிற பேஸ்ட்டை தான் சேர்க்குறேன். சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அதோட நான் வந்து டொமேட்டோ ஒன்றும் சேர்க்க பார்க்குறேன். அதை நான் கிரைண்டர் பண்ணி தான் சேர்க்க பார்க்குறேன். மறுபடியும் நல்லா சிக்கனை மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறையாகவே கிரைண்டர் பண்ணிக்கிற டொமேட்டோ பேஸ்ட்டை தான் சேர்க்குறேன். நான் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நாங்கள் சிக்கன் மெரினேட் பண்ணி வச்ச பேனில் தான் நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். இவ்விடத்துல நான் 1 கப் தண்ணி சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இவ்விடத்துல சிக்கன் கறிக்கு தான் சேர்க்குறேன் அந்த தண்ணியை, சிக்கன் வேகிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சா சரி சிக்கன் வேகிறதுக்கு. களியக்கறி செய்கிறதுக்கு நான் கோகோனட் ஆயில் சேர்த்திக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்திக்கிறேன். மினிட்ஸில் மாதிரி மறுபடியும் வந்து சிக்கன் கறியோட லிட்டை நான் திறந்து அதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். சிக்கன் கறி ரெடி. யோகட் எல்லாம் சேர்த்திக்கிறேன். அது கொஞ்சம் லேட்டாக போக்குள்ளே திக்காகும். உங்களுக்கு வேண்டாம் கொரியண்டர் அப்படியெல்லாம் மேலால் சேர்க்கலும். மீன்வால் எங்களை ஆயில் கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்தாச்சு. அதுக்கு நான் வந்து மஸ்டர்ட் சீட்ஸ், கியூமின் சீட்ஸ் அண்ட் ஃபெனல் சீட்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அதோட நான் காஞ்ச கொச்சிக்காய் சேர்த்திக்கிறேன்.
என் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன், கொஞ்சம் பச்சை வாசம் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் 1/2 ஆனியன் அண்ட் 1/2 டொமேட்டோ நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் கொஞ்சம் வதங்குறதுக்கு. கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு பிறகு தேவையான மசாலா பவுடர்ஸை சேர்த்தா சரி. நான் என்னென்ன சேர்த்தேன் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கியூமின் பவுடர், கொரியண்டர் பவுடர், கறி பவுடர், பெப்பர் பவுடரும் சேர்க்குறேன். நார்மலி களியாக்கறிக்கு வந்து லிவர் அப்படி எல்லாம் சேர்க்குறேன். நான் தான் சேர்க்குறேன், அப்படி இல்லாட்டி நான் நார்மலி இப்படி தான் செஞ்சுருக்கிறேன். சிக்கன் கறியை பார்த்தா விளங்கும், அது நல்லா திக்காகி வந்திக்கிறேன். சிக்கன் கறியை வந்து எதோடையும் சர்வ் பண்ணிலும், ரைஸ், பராட்டா, சப்பாத்தி, பிரெட் எதோடு வேணாலும் சர்வ் பண்ணாலும் நல்லா இருக்கும். நான் வந்து நார்மலி வந்து டீ தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி வெதர் வந்து மைனஸில் போகிறன்றதுக்காக நான் வந்து காஃபி தான் ஊற்றி எடுக்க பார்க்குறேன் ஈவினிங்க்கு. அதுக்கு நான் பேனில் 1.5 கப் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் தான் சேர்த்திக்கிறேன். அண்ட் 1/2 கப் வந்து நான் தண்ணி சேர்த்து செமி ஸ்கிம் மில்க் அப்படின்டா நான் நார்மலி வந்து 2 கப் அப்படியே சேர்த்திப்பேன். அதுக்கு வந்து நான் காஃபி சேர்த்திக்கிறேன். எனி கைண்ட் ஆஃப் காஃபி சேர்க்கையிலும் நான் சும்மா சூப்பர் மார்க்கெட் பிராண்ட் தான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் காஃபி சேர்த்திக்கிறேன். அதோட வந்து சுகர் வந்து நான் 4 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிச்சு வச்சா சரி, காஃபி ரெடி. நான் நார்மலி இப்படி தான் காஃபி ஊற்றி எடுக்கிறேன். மீன்வாயில் மார்னிங் வந்து மெரினேட் பண்ணின சிக்கன் இருக்கிறதானே, சிக்கன் விங்ஸ் ஃபஸ்ட்டுக்கு நான் மெரினேட் பண்ணிப்பேன் வீடியோவில். ஸோ அதான் எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு பிளேன் ஃப்ளாக் கோட் பண்ணி ஒன்றும் டீப் ஃப்ரை பண்ணிலும், அப்படி இல்லாட்டி வந்து ஏர் ஃப்ரை பண்ணி எடுக்கலும். நான் இன்றைக்கி வந்து ஏர் ஃப்ரை தான் பண்ண பார்க்குறேன். அதை பிளேன் ஃப்ளாக் கோட் பண்ணுறதுக்கு வந்து நான் பிளேன் ஃப்ளா 1 கப் எடுத்துக்கிறேன். எனக்கு இன்றைக்கி சேர்க்குறதுக்கு மறந்து கோன் ஃப்ளா. நீங்கள் பிளேன் ஃப்ளா 1 கப் எடுத்தால் ஒரு 1/4 கப் மாதிரி வந்து கோன்ஃப்ளவர் சேர்த்தா நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கு என்ன சேர்க்குறதுக்கு மறந்து, நான் அதுக்கு தேவையான அளவு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். உங்களுக்கு செய்கிற டைமு கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு வந்து சில்லி பவுடர் நான் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். கொரியண்டர் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். கறி பவுடரும் நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அண்ட் கியூமின் பவுடர் நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நான் நார்மலி சால்ட் எல்லாம் சேர்க்கறல. நான் உங்களுக்கு வேண்டாம் சால்ட் வந்து 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்க்கலும். இதை சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நாங்கள் வேறையாகவே மெரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை இதில் கோட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலும், அப்படி இல்லாட்டி அவனில் பேக் பண்ணிலும், அப்படி இல்லாட்டி ஏர் ஃப்ரை பண்ணி எடுக்கலும். உங்களுக்கு விருப்பம்னா கொஞ்சம் மேலால் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி அப்படியே ஏர் ஃப்ரை பண்ணிலும். நான் இன்றைக்கு ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நான் மேலால் தான் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி 20 மினிட்ஸில் 200 செல்சியஸில் வந்து நான் ஏர் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் ஒருவேளை இந்த மெத்தடுக்கு வந்து காஃபி ஊற்றி எடுத்தால் கட்டாயம் அதை வடிச்செடுக்கணும். என்ற மேலால் இப்படி ஈக்கிற அதை அப்படியே சர்வ் பண்ண நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் வடிச்செடுத்து சர்வ் பண்ண நல்லா இருக்கும்.
நான் ஒரு 10 மினிட்ஸில் சிக்கனை வந்து நான் மிக்ஸ் பண்ணினேன். ஸோ மற்ற சைடுக்கும் நல்லா வேகிறதுக்கு. சிக்கன் ரெடி. உங்களுக்கு ஏர் ஃப்ரை பண்ணுறதை விட டீப் ஃப்ரை பண்ணால் இதை விட வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எதோடையும் சர்வ் பண்ணிடலும். உங்களுக்கு வேணால் கீ ரைஸ் மாதிரி செஞ்சு அதோடையும் சர்வ் பண்ணிடலும். ஆனால் நான் இன்றைக்கி டின்னருக்கு வந்து நல்லாவே சிம்பிளாக வந்து சிப்ஸ் தான் வந்து ஏர் ஃப்ரை பண்ணியிருக்க பார்க்குறேன். சிப்ஸையும் நான் ஏர் ஃப்ரை தான் பண்ணுறேன். நான் நார்மலி வந்து சிப்ஸை வந்து சும்மா தான் ஏர் ஃப்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் சிப்ஸுக்கு ஆயில் ஸ்ப்ரே பண்ணி அடிக்கலும். ஆனால் நான் வந்து நார்மலி ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறல சிப்ஸுக்கு. நாங்கள் வேறையாகவே மார்னிங் ஒரு ஸ்பைசி மிக்ஸ் வந்து ரெடி பண்ண தானே. ஸோ சிக்கனுக்கும் நான் கொஞ்சம் சிக்கன் விங்ஸ் எடுத்து நான் அதுக்கும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தான் அது ஒரு மல்டி பர்பஸ் ஸ்பைசி மிக்ஸ். உங்களுக்கு எதுக்கு வேணாலும் வந்து அதை யூஸ் பண்ணலும். இன்றைக்கு வந்து நான் லஞ்சுக்கு என்ன செஞ்சேன், டின்னருக்கு நல்லாவே சிம்பிளாக தான் செஞ்சுக்கிறேன். என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரங்காட்டியும் டேக் கேர், பை பாய்.